மீசான் டிவினர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காணொலியில் நாங்கள் முழுக்க எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் மிக பயங்கரமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம், பல்வேறு பிரதிவாதங்களை உருவாக்கி இருக்கிற விஷயம்தான். கண்டி பிரதேசத்தில் ஒரு பேருந்து வண்டியில் ஒரு பெண்ணினுடைய முடியை வெட்டின ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். இதில் உண்மையில் என்ன நடந்த, எதனால் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். காரணம், பல்லின சமூகத்தில் வாழுகின்ற நாம் எவ்வளவு தூரம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களுக்கு நாம் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்ற ஒரு புரிதலுக்காகத்தான் இந்த காணொலி. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை சேரும். சரி, இந்த ஒரு விஷயம் வத்தேகம கண்டி ரூட்டில் இருக்கிற ஒரு பஸ்ஸில் மடவளையில் பிரதேசத்தில் மாற்று மத சகோதரி அந்த பஸ்ஸில் ஏறுறா. இவ இருந்த ஆசனத்துக்கு பின்னால் அவர் ஒரு ஆலிம்ற தோட்டத்தில் இருக்கின்ற கண்டி முருத்தலா பிரதேசத்தை சேர்ந்த ஒரு மனிதர் பயணிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் திடீர்னு சொல்லி அவர்கிட்ட இருந்த கத்திரியினால் அந்த பெண்ணுடைய முடியை கத்தரிக்கிறாரு. கத்தரிச்ச அந்த கணத்திலே அவர் சுதாகரித்து கொண்டு எழுப்பி தன் ஃபோனில் ஒரு வீடியோ பதிவாக போட்டிருந்தா. அதில் அவர் கேட்குற கேள்வி என்னடா, என்னை கொண்டையே அனாவசியமாக வெட்டிட்டீங்களே, ஏன் இதை இவர் செஞ்சார், பாருங்கள் முகத்தை, கொஞ்சம் முகத்தை காட்டுங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறா. கிட்டத்தட்ட 13 வினாடிகள் அந்த காணொளி அமைஞ்சிருக்குது. இந்த ஒரு விஷயம் மிக பயங்கரமாக சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு மிகப்பெரிய வாத பிரதிவாதங்களை அது உருவாக்கியிருக்குது. உண்மையிலே முதல் விஷயம் இந்த மனிதர் ஒரு ஆலிம் என்று தான் சொல்லப்பட்டது. உண்மையிலே அவர் ஒரு ஆலிம் கிடையாது. எங்கே ஒரு மதரசாவில் ஒரு குறிப்பிட்ட காலம் ஹிஃபுல் செஞ்சிருக்கிறாரு. அதையும் கம்ப்ளீட் அவர் முடிக்கல. இந்த ஒரு சம்பவம் நடந்த ஒரு விஷயத்தை பாதிக்கப்பட்ட தரப்பில் கேட்ட நேரம் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் எங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இயல்பான பயணிகளாக தான் எல்லாரும் இருந்தாங்க. திடீர்னு சொல்லி இவர் கத்திரி எடுத்து அதை வெட்டினது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையில் இப்போ எனக்கு வெளியே போய்த்து தொழிலுக்கு கூட போகலாமல் இருக்குது, ரொம்ப அவமானமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. எனவே எனக்கு இதில் ஒரு நியாயம் வேணும் என்ற ஒரு கோரிக்கையை வச்சதோட அவள் கேட்ட ஒரு விஷயம்தான், இப்படி உங்களோட மார்க்கத்தில் எதுவும் சொல்லப்பட்டிருக்கா, இப்படி வெளியில் போகிற பெண்களுடைய முடியை வெட்டுறதுக்கு இது அனுமதிகள் உண்டா, அது மார்க்கத்தின் கடமையா அப்படிங்கிற விஷயம் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த ஒரு விஷயம் ஒரு பேசு பொருளாக மாறுறதுக்கு முன்னால் அது சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் இங்கே பதிவேற்றம் செய்ய நினைக்கிறேன். அந்த வகையில் இஸ்லாத்தை பொறுத்த வகையில் ஒரு உயிர் எவ்வளோ முக்கியமோ அதே போல் ஒரு மனிதனோட உடம்பும் மிக முக்கியம். உடம்போட உறுப்புகளும் அதே போன்றுதான். உறுப்புகளை விற்கிறதுக்கு இஸ்லாம் தடையை போட்டிருக்கு. காரணம் என்னன்னா, அது இறைவனால் இரவலாக தரப்பட்டது. அவ்வளவு தூரம் அதை புனிதமாக இஸ்லாம் பார்க்குது. அது என்ன மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. அதில் இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரோட முடியை எந்த காரணமும் இல்லாமல் சிதைத்தாலோ அகற்றினாலோ அதை ரெண்டாக பார்க்குறாங்க. ஒன்று நிரந்தரமாக முளைக்காது என்றிருந்தால் அதுக்கான சட்டம் ஒரு பரிபூர்ணமான தியத்து கொடுக்கணும். 4 முடிகளுக்கு ஒரு தியத் என்ற அடிப்படையில் கொடுக்கணும். காரணம், அது இனி முளைக்காது என்ற கட்டத்தில் இருந்தால், அந்த சந்தர்ப்பமாக இருந்தால் ஒரு தியத்தினுடைய பெருமானம் என்னன்னு கேட்டிங்கன்னா 4.25 கிலோ தங்கத்தினுடைய பெறுமதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய சட்டம் சொல்லுது. அது முளைக்கிறதாக இருந்தால் நட்டவர் கொடுக்கணும் என்று சொல்லுது. உண்மையிலே ஒரு மனிதனுடைய அழகியல் சார்ந்த ஒரு விஷயம்தான் கூந்தல் அப்படின்ற ஒரு விஷயம். ஒன்றே இதை யாருக்கும் அதை தண்டனை அடிப்படையிலேயோ அல்லது பரஸ்பர அடிப்படையிலோ வெட்டுவதற்கான அனுமதி இஸ்லாம் கொடுக்கல. இவ்வளவு தூரம் ஒரு மனிதனுடைய உணர்வோடு, ஒரு மனிதனுடைய உடைமையோடு, ஒரு மனிதனுடைய உறுப்புகளோடு அதை பாதுகாக்கின்ற சட்டங்களை எல்லாம் இஸ்லாம் கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறேன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கே பதிவு செஞ்சு கொள்ள விரும்புகிறேன். அடுத்த ஒரு விஷயம் தான் இப்படியான ஒரு விஷயம் நடக்கும்போது எப்போதுமே அச்சப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம் கடந்து வந்த பாதைகளை பார்க்கும் பொழுதோ ஒரு விஷயம் நடந்தால் அதை ஒரு இனத்தின் பெயரால், ஒரு மதத்தின் பெயரால், மத சாயம் போட்டு ஒரு அடிப்படைவாதம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு போய் ஒரு சமூகத்தை நெசிக்கின்ற, ஒரு மதத்தை நெசிக்கின்ற ஒரு கலாச்சார முறைமை இங்கே இருக்கிறதுனால இது ஒரு அபாயகரமாக முஸ்லிம்கள் பார்க்குற ஒரு நிலை உருவாயிருக்குது. ஆனால் அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நான் செய்கிற குற்றத்திற்காக என் பிள்ளை தண்டிக்கப்படுவதில்லை, என் பிள்ளை செய்த குற்றத்திற்காக தந்தை தண்டிக்கப்படுவதில்லை. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் யாரோ ஒரு தனிமனிதன் செய்த ஒரு குற்றத்தை நாங்கள் எல்லாருமே செய்ததாக, ஒரு சமூகம் செய்ததாக நான் உணர்கின்ற ஒரு கலாச்சாரம் உருவாகி இருக்குது. இது மாறணும் என்பதுதான் இந்த ஒழிப்பதோட மிக முக்கியமான ஒரு நோக்கம். இது காலத்தின் ஓட்டத்தில் யாரோ செய்கின்ற தவறுக்காக ஒட்டுமொத்த சமூகமும் இப்படியான ஒரு அவல நிலைக்கு போகிற ஒரு சந்தர்ப்பம் உருவாகி இருக்குது. உண்மையில் இந்த ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கின்ற பொழுது
கண்டிப்பால் மக்கள் வந்து எப்போதுமே அவதானமாக நடக்கிறவங்க, எப்போதுமே பரஸ்பரத்துடன் நடக்கிறவங்க, அவங்க வியாபாரத்தில் மட்டும் குறியா இருக்கிறதுல ஜகாத் பொருட்கள், இந்த மாற்று மதத்தவங்களுக்கு, ஹாஸ்பிட்டல்களுக்கு, இப்படி நிறைய சோசியல் ஒர்க்குகளை செய்கிறத பார்க்குறோம். இப்படி ஒரு இறுக்கமான உறவு பேன்ற ஒரு இடத்துல என்னைக்குமே இனக்கலவரங்கள் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப குறியா இருக்கிறவங்க. காரணம் என்னடா, திகன பிரச்சனையை பார்க்கணுமாச்சு, மாவட்ட கலவரத்தை பார்க்கணுமாச்சு, இப்படியான ஒரு நிலை உருவாகக்கூடாது என்பதில் ஒரு தனி மனிதனும் ரொம்ப அவதானமாக இருக்கிற ஒரு சூழலை பார்க்குறோம். இந்த ஒரு ஆளுண்ட அமைப்புல இப்படி இருந்தது, இப்படி ஒரு வேலையை செஞ்சதுன்றது வந்து எதனால் செஞ்சாருன்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்குது. அதில் இருந்த ஒருத்தர் வந்து ஒரு முஸ்லீமாக அந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்திருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கிறாரு, இப்படியான சூரத்தில் இருந்து இப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சு போட்டியே, நாடு இருக்கிற கண்டிஷனில் இது ஏன் நீ செஞ்சாய் அப்படின்னு சொல்லி மிக வன்மையாக அவரை கண்டித்ததாகவும் சொல்லப்படுது. அதோடு அவரும் இறங்கி போயிட்டார். போலீஸ் வரைக்கும் அவர் போகலை. இப்போதைக்கு போலீஸ் அவர் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவங்க சொன்ன ஒரு விஷயம்தான், இவருக்கு ஏதாவது மனநோய் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருக்குமா என்ற ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி கோர்ட் சொல்லியிருக்குது. இதில் ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான், உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனில் அவரை கொண்டு சேர்த்தது. அப்படி சேர்க்கலைன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாக்களில் மிகப்பெரிய வைரலாக இது மாறி இந்த பெண்ணுக்கு நீதி வேண்டுமே என்று சொல்லி இனவாத ஊடகங்கள் எல்லாம் அங்கே போய்த்து அவங்களை பேட்டி எடுக்க வச்சு மேல்மிச்சமான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து இப்படியெல்லாம் கதைங்களை சொல்ல வச்சு இது ஒரு அடிப்படைவாதம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முனைப்பு இல்லாமல் போனது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதை கோர்ட்ஸ் வந்து இப்போதைக்கு ஒரு மனநோயாளியாக இருப்பாரோ என்ற ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறது. அதுவும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டால், இப்படியான ஒரு விஷயத்தை இவர் ஏன் செஞ்சார், இவர் கத்திரிக்கோள் எங்கிருந்து கிடைச்ச, எதனால் இவருக்கு இந்த கத்திரிக்கோள் இந்த பயணத்தில் இந்த கேள்வி எல்லாம் இருக்குது. உளவியல் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், சில ஆண்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை தான் பெண்களோட ஆடைகளை திருடுவது, உள்ளாடைகளை திருடி சேவ் பண்ணி வைப்பது, அதை பார்த்து ரசிப்பது, அதை நுகர்ந்து பார்ப்பது, இப்படியான ஒரு வட்டம் மனித ஆண் இனங்களில் இருக்குது. அது ஒரு சைக்காலஜிக் ப்ராப்ளம் என்று சொல்கிற இடத்துல, எனவே உண்மையில கூந்தல்றது பெண்ணுக்கான அழகாக இருக்கிறதுனால, இது ஒரு கவர்ச்சி பொருளாக இவர் பார்த்ததுனால, இதை ஏதாவது வெட்டி சேமிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை செஞ்சிருந்தால் அது மனநோயினுடைய ஒரு பகுதியாகத்தான் பார்க்கப்படும். எனவே இந்த விஷயத்தில் எப்படியான தீர்ப்பு வரப்போகுது என்பது தெரியாது. இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் என்ற ஒரு விஷயமும், அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை வேறொரு தளத்துக்கு இனவாதிகள் பேரினவாதிகள் கொண்டு போயிடாம இருக்கணும் என்ற ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னு கேட்டால், இன்னைக்கு பல பேர் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க, இவர் இதுக்கு முதலும் ஒரு சகோதரியுடைய முடியை வெட்டிருக்கிறாரு, இன்னைக்கு இதை செஞ்சிருக்கிறாரு, இது போன்றவங்களை வெளியிடக்கூடாது. எல்லா முஸ்லீம்கள் நான் சொல்லலை, ஜஹ்ரான் போன்றவர்கள் இவர்கள் தான் என்று ஒரு அடையாளப்படுத்தி இந்த ஒரு விஷயத்தை ஒரு அடிப்படைவாதத்தோடும் மதவாதத்தோடும் ஒரு பயங்கரவாதத்தோடும் ஒரு கனெக்ட் பண்ணுகின்ற ஒரு தோரணையில் எழுதப்பட்டதாக நான் இதை பார்க்கிறேன். இது வலுவடைகின்ற பொழுதோ, இது ஒரு பேசு பொருளாக மாறுகின்ற பொழுதோ, இந்த நாட்டில் ஒரு எலெக்ஷன் வார ஒரு தருவாயில் ஏதாவது ஒன்றை செஞ்சு ஒரு சிறுபான்மை இனத்தை வேறொரு ஏங்கில் காட்டி ஒரு அரசியல் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக கூட இது போயிடலாம் என்பதனால இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும், ரொம்ப அவதானமாக இருக்கணும். பல்லின சமூகத்தில் வாழும் பொழுது மாற்று மதத்தவர்கள் எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குர்ஆன் நிச்சயமாக சொல்லியிருக்குது. லிதக்கூன ஷுஹதா அலன்னாஸ், அவர்கள் மக்களுக்கு சான்றுள்ளவர்களாக, முன்மாதிரி மிக்கவர்கள், நல்ல பண்பாட்டு விளிமியங்களை கொண்டவர்களாக இருக்கணும் என்று குர்ஆன் சொல்லுது. எனவே நாங்கள் தான் இந்த சமூகம் ஏனைய சமூகங்களுக்கு முன்மாதிரி மிக்கவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை குர்ஆன் சொல்லியிருக்குது. அப்படித்தான் இந்த நாட்டில் உள்ள மக்கள் நம்மளை பார்க்குறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும். உண்மையிலே மடவளவாழ் மக்கள் ரொம்ப புரிதல் உள்ளவர்கள், ரொம்ப அவதானம் உள்ளவர்கள். எனவே அந்த பெண்ணுடைய விஷயத்தில் அவங்களுக்கு என்ன தேவையோ முடியுமான உதவிகளை செய்வதற்கும் அவர்கள் தயாராக இருப்பார்கள் என்பது எனது அபிப்பிராயம். ஏனென்றால் உடனடியாக களத்திலே சென்று ஜாமியுல் ஹைர் ஜும்மா பள்ளியினுடைய தலைவர் நாஜும் ஹாஜியார் அது சம்மந்தமாக சில விஷயங்களை அவங்களோட சென்று கேட்டிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. உண்மையிலே இது மாதிரி சிச்சுவேஷனில் ரொம்ப அவதானமாக பாதிக்கப்பட்ட தரப்பில் என்ன நியாயங்கள் சொல்லப்படுது. இன்றைக்கி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஆடியோ கட் கேட்க முடிஞ்சு, என்னென்னு பார்த்தா பஸ்ஸில் வெட்ட முடியுமா, இதில் நடக்கிற விஷயமா, ஒரு கண்டக்டர் அங்கே இங்கே நடந்து போவாரே, இதில் சாத்தியமா, மற்றவங்க இங்கே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன நடந்தாலும் பழியை அடுத்தவங்க சைடில் போட்டுறது. இதைத்தான் அவங்களும் செய்கிறாங்க. ஒரு விஷயம் நடந்துட்டா, ஒரு தனி மனிதர் குற்றம் நடந்துட்டா அவங்கள தூக்கி போடுற ஒரு மதத்தின் மேலே, ஒரு இனத்தின் மேலே, ரெண்டுமே அப்படித்தான் நடக்கிறது. இந்த மனநிலை மாறணும் என்பதுதான் எனது அபிப்பிராயம். எனவே இஸ்லாம் ஒரு மனிதன் உணர்வை மதிக்குது, ஒரு மனிதனுடைய உடைமையை மதிக்குது, ஒரு மனிதனுடைய உறுப்புகளை மதிக்குது. எனவே யாராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் அனுமதிக்கப்பட முடியாது. இஸ்லாம் அதை வன்மையாக கண்டிக்கிறது. இவர் என்ன மனோநிலையில் செய்தார் என்பதுதான் இங்கே பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது போன்ற நிகழ்வுகளில் நாம் ரொம்ப அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை விடுபடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.